بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين وبعد العقيدة الواسطية இந்த அகீதா நூலுடைய விளக்கம். இதற்கு முன்னால் ஒரு அமர்வு இருந்துச்சு, ஒரு 3 மணி நேர அமர்வு ஒவ்வொரு மாதத்துக்கு முன்னால். அதில் அகீதானா என்ன, ஏன் நம்ம அகீதாவை படிக்கணும், அதனுடைய முக்கியத்துவம் என்ன, ஏன் அல் அகீதத்துல் வாசித்தியா என்ற கிதாபை எடுத்து படிக்கணும், அதனுடைய ஆசிரியர் இப்னு தைமியா யார், இந்த விஷயங்கள் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கு நம்ம பார்த்துட்டோம். அதனுடைய வீடியோ இருக்குது, அதை பார்க்காதவங்க மறுபடியும் அதை எடுத்து பார்த்துக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இப்போ இன்றைக்கி நம்ம அந்த கிதாபுக்குள்ளே நுழையிறோம். அது கிதாபுன்னு சொல்கிறத விட கிதாபுனா ஒரு முழுமையான ஒரு புத்தகம் இல்லையா. இது ஒரு சின்ன ஒரு நூல் தான். ரிசாலா என்ற அரபியில் சொல்லுவாங்க, ஒரு செய்தி மடல் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சின்ன நூலாக இருந்தாலும் அதிகமான விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நூல். இப்போ இந்த நூலை எப்படி ஆரம்பிக்கிறாங்க அவங்க? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொன்ன பிறகு அல்ஹம்துலில்லாஹில்லஸீ அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக்கி லியுத்ஹிரஹு அலத் தீனி குல்லிஹி வ கஃபா பில்லாஹி ஷஹீதா அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு இக்ராரன் பிஹி வ தவ்ஹீதா وأشهد أن محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما مزيدا أما بعد அப்படின்னு சொல்லி ஆரம்ப பகுதி ஒன்று சொல்கிறாங்க. அந்த ஆரம்ப பகுதியை தான் இன்றைக்கு நம்ம இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். சரி, அவங்க எப்படி ஆரம்பிக்கின்றாங்க? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அவங்க பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிச்சாங்க? ஏன்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்கள் ஜின்கள் எல்லாருக்கும் வழிகாட்ட இறக்கி வைத்த அந்த அல் குர்ஆனில் ஒவ்வொரு சூறாவையும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி தான் ஆரம்பிக்க நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. அல் குர்ஆனில் இருக்கக்கூடிய 114 சூறாக்கள், அதில் ஒவ்வொரு சூறாவும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று தான் ஆரம்பிக்கும், ஒரே ஒரு சூறாவை தவிர. எந்த சூறாவுடைய ஆரம்பத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இருக்காது? 9வது சூறா, சூரத்து தௌபா. அது சூறாவுக்கு சூரத்துல் பரா அப்படின்னு இன்னொரு பேரும் உண்டு. 9வது சூறாவான அந்த சூரத்து தௌபா மட்டும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி ஆரம்பிக்காது. ஏன்னா ரசூல் அந்த சூறாவுக்கு மட்டும் பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கிறதுக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கல. அப்போ அந்த சூறா ஓதும் போது மட்டும் நம்ம பிஸ்மில்லா சொல்ல மாட்டோம். மீதி உள்ள 113 சூறாக்களையும் ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஆரம்பிக்கணும். இது ஒரு முறை, இது ஒரு காரணம், இது ஒரு முன் உதாரணம். அதே போல அல் குர்ஆனில் 27வது சூறா, சூரத்துன் நம்ல் அப்படின்னா என்ன? நம்ல் அப்படிங்கிற வார்த்தைக்கு நமக்கு அர்த்தம் தெரியும் தானே? எறும்பு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு அந்த சூறாவில் சொல்லப்படும். அதில் எறும்புகள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பற்றி என்ன பேசினாங்க அப்படிங்கிறதெல்லாம் வரும். அதனால் அந்த சூறாவுக்கு சூரத்து நம்ல் என்று பொதுவாக சொல்லுவாங்க. இந்த 27வது சூறா சூரத்து நம்ல், அதனுடைய 30வது ஆயத்தில் பார்த்தோன்னா நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சபா நாட்டு அரசி அவங்களுக்கு ஒரு கடிதம் அனுப்புவாங்க. சபா நாட்டு அரசி யார், அவங்க பேர் என்ன, இது குர்ஆனில் இல்லை, ஆதாரபூர்வமான ஹதீஸுகள்லையுமே இல்லை. வரலாற்று நூல்களில் தான் அந்த அரசி பேர் பில்கீஸ் அப்படின்னு இருக்குது. அதை வச்சு தான் முஸ்லீம் சமூகத்தில் பல்கீஸ் அப்படின்னு பேரெல்லாம் வைப்பாங்க. அவங்க அல்லாஹ்வை வணங்க கொண்டிருந்தவங்க இல்லை. அவங்க சூரியனை அந்த மாதிரி வேற கடவுள்களை உருவாக்கி வணங்கிட்டு இருந்தவங்க. அந்த செய்தி கேள்விப்பட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தாவா செய்யறதுக்காக கடிதம் அனுப்புவாங்க. சபா நாடு இன்னொரு பகுதியில் இருக்குது. அந்த சபா நாடுங்கிறது எங்கே இருந்தது அப்படின்னு குர்ஆனில் இந்த சூறாவுக்கு விளக்க உரை கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் முஸ்லீம் வரலாற்று ஆசிரியர்கள் வெவ்வேறு கருத்துக்களை வைக்கிறாங்க. அது யமனுடைய தெற்கு பகுதியில் இருந்துச்சு, இல்லை அது அப்படியே யமனுடைய கடலுக்கு அந்த பக்கம்
எத்தியோப்பியா இன்றைக்கி சொல்கிறோமே அந்த நாட்டு பகுதி அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது நமக்கு முக்கியமே இல்லை. சபான்ற ஒரு நாடு இருந்தது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறாங்க, அந்த நாட்டுடைய அரசி அவங்க அல்லாஹ்வை வணங்கலை, அதுக்கு பதிலாக படைப்புகளை வணங்கி கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே அவங்களுக்கு தாவா செய்யறதுக்காக ஒரு கடிதத்தை அனுப்புகிறாங்க. அந்த கடிதத்தை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எப்படி ஆரம்பிக்கின்றாங்க? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறாங்க. இந்த சூரா 27வது சூரா சூரத்து நம்மளுடைய 30வது ஆயத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இந்த கடிதத்தை எப்படி ஆரம்பித்தாங்க அப்படின்றத அல்லாஹ் சொல்கிறாங்க. எப்படி ஆரம்பித்தார்கள்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்போ அல்லாஹ்வுடைய தூதர்களும் பிறருக்கு ஒரு செய்தி சொல்கிறதுக்கான ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஆரம்பித்தார். இதையும் இமாம் இப்னு தைமியா ஒரு முன்னுதாரணமாக வச்சுக்கிறார். அதே போல் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய கடைசி தூதர், அவங்க பல நாட்டு தலைவர்கள் மன்னர்களுக்கு தாவாக்காக கடிதங்களை அனுப்புகிறாங்க. அந்த கடிதங்களும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு தான் ஆரம்பிக்குது. ஸஹீஹுல் புகாரியில் ஆரம்பத்திலேயே கிதாப் பதவுல் வஹீலே அந்த ஹதீஸை பார்க்கலாம். அது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஆரம்பிக்கிறாங்க. அதிலேயே ஒவ்வொரு சூறாவும் 9வது சூறாவை தவிர ஒவ்வொரு சூறாவிலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஆரம்பிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்களில் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தாவாவுக்காக அனுப்பின கடிதத்திலேயே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று தான் ஆரம்பித்தாங்க என்று அல்லாஹ் நமக்கு குர்ஆனில் சொல்கிறாங்க. 27வது சூரா சூரத்து நம்முடைய 30வது ஆயத்தில் நம்ம அதை பார்க்குறோம். அதுபோல் நபீனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிற மன்னர்களுக்கு தலைவர்களுக்கு தாவாவுக்காக கடிதம் அனுப்பும் பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று தான் அதில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிறது ஸஹீஹுல் புகாரியில் ஆதாரபூர்வமான ஹதீஸ்க்கு நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த நடைமுறையை பின்பற்றி இப்னு தைமியாவும் மக்களுக்கு சரியான அகீதா எது என்பதை தெளிவுபடுத்துவதற்காக இந்த ரிசாலாவை, இந்த குரு நூலை எழுதும் பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். இப்போ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி ஆரம்பிக்கிறதுக்கான ஆதாரங்கள் என்ன அப்படின்னா இவையெல்லாம். இப்போ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பொதுவாக தமிழில் நம்ம ஒரு மொழிபெயர்ப்பு வச்சுருப்போம் இல்லையா, பரவலாக அது எல்லாருக்கும் தெரியும். கல்யாண பத்திரிகைகள் உட்பட அதை போட்டு தான் ஆரம்பிக்கிறோம். என்ன சொல்கிறோம்? அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம். இது வந்து மொழிபெயர்ப்பு. அப்போ இது எதற்காக பிஸ்மில்லா சொல்கிறோம், ஏன் பிஸ்மில்லா சொல்கிறோம்? அல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னாங்க அப்படின்னு பார்த்துட்டோம். அப்படி சொல்கிறதுனால நமக்கு என்ன பலன், அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இதில் ஒரு ஒரு வார்த்தையாக பிரித்து பார்ப்போம். பிஸ்மில்லா, அர் ரஹ்மான், அர் ரஹீம், இது வந்து தனித்தனியாக நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லா எடுத்துக்கோ. பிஸ்மில்லாவில் முதல்ல வந்து என்ன வார்த்தை வருது? பிஸ்மில்லாவே பார்த்தீங்கன்னா பி இஸ்ம் அல்லாஹ், இந்த 3 வார்த்தைகளை சேர்ந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை தான் பிஸ்மில்லா. பி இஸ்ம் அல்லாஹ். இஸ்ம் அப்படின்னா என்ன? பெயர். அரபு நாடு போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும். இன்னொருத்தர் பார்த்து அவங்க பேர் என்னன்னு கேட்கணுன்னா என்ன செய்வீங்க? மா இஸ்முக, சரி சொன்னால் மஸ்முக், நீ பேச்சு வழக்கில் மஸ்முக் அப்படின்னா, அப்போ பதில் சொல்கிறவங்க இஸ்மி, என்னுடைய பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்ம் அப்படின்னா என்ன? பெயர். இப்போ பி இஸ்ம் அல்லாஹ், இது 3 சேர்த்தா தான் பிஸ்மில்லா அப்படின்னு வருது. அப்போ பிஸ்மில்லா அப்படின்னா அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு, பி அப்படிங்கிறது அந்த அதை கொண்டு அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குது. அரபி மொழியில் இந்த மாதிரி ஆரம்பத்தில் பி அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அது எதற்காக பயன்படுத்துவாங்க, என்ன அர்த்தத்தில் பயன்படுத்துவாங்கன்னா உதவி தேடுதல் அப்படிங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்துவாங்க. அப்போ பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லும்போது என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன், இந்த காரியத்தை சரியாக செய்து முடிப்பதற்கு அல்லாஹ்வுடைய உதவியை தேடுகிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்கிறோம்? துஆ செய்யும். பிஸ்மில்லா அப்படிங்கிறது ஒரு துஆ. எந்த ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பிஸ்மில்லா சொல்கிறோம். பிஸ்மில்லா அப்படிங்கிறது எதுக்கு சொல்கிறோம்? அல்லாஹ் இந்த காரியத்தை நான் ஆரம்பிக்கிறேன், இதை நான் நல்ல விதமாக முடிக்க, இதிலிருந்து நல்ல பலன்களை பெற உங்களிடத்தில் நான் உதவி தேடுகிறேன். இதுதான் பிஸ்மில்லா அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். அப்போ பிஸ்மில்லா அப்படிங்கிறது ஒரு துஆ. ஆனால்
அது ஒரு துஆ அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படலை. அதனால என்ன செய்யறோம்? சாப்பிட ஆரம்பிக்கிறோம், பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சோம். அது ஒரு துஆ அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு இருக்கும்போது அந்த பிஸ்மில்லாவை நம்ம எப்படி சொல்லுவோம்? மனசுலேருந்து வரணும் இல்லையா? அல்லாஹ் உங்கள்கிட்ட நான் உதவி தேடுறேன், இதை நான் உங்கள் பேரை கொண்டு ஆரம்பிக்கிறேன், இதை நல்ல விதமாக நான் முடிக்கிறதுக்கும் அதிலிருந்து நல்ல பலன்களை பெற்றுக்கொள்வதற்கும் உங்களிடத்தில் நான் உதவி தேடுகிறேன். இப்போ சாப்பிட்றோம், அல்லாஹ் இது எனக்கு இந்த சாப்பாடை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க, இந்த சாப்பாடை நான் ஒழுங்காக சாப்பிட்டு முடிக்கிறதுக்கும் இந்த சாப்பாடுடைய நல்ல பலன்கள் என்னவோ அதையெல்லாம் நான் பெற்றுக்கொள்வதற்கும் உங்களிடத்தில் நான் உதவி தேடுறேன் அப்படின்ற அர்த்தம். அப்போ இனிமேல் பிஸ்மில்லா சொல்லும் போது எப்படி சொல்லுவோம்? மெக்கானிக்கலாக சொல்ல மாட்டேன் இல்லையா? ஒரு எந்திர கதியில் பிஸ்மில்லா அப்படின்ட்டு போயிட மாட்டோம். பைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம், பிஸ்மில்லா அப்படின்றோம். துஆ. அப்போ பிஸ்மில்லா என்று சொல்லும்பொழுது இது ஒரு துஆ அப்படிங்கிற ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறைய துஆக்களை செய்கிறோம், அப்படிதானே? இப்போ அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்கிறோம் ஒருத்தரை பார்த்தா, இல்லை ஃபோன் பண்ணால் கூட அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறதே ஒரு துஆ தான். அது துஆ என்பதே நிறைய பேர் நம்ம புரிஞ்சிக்கிறது இல்லை. அதனால் சும்மா பார்க்கும்போது ஹாய் ஹலோ சொல்கிற மாதிரி அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடணும். ஆனால் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறது ஒரு துஆ. எதிரில் இருக்கிறத பார்த்து உங்களுக்கு அஸ்ஸலாம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்கிறோம். அஸ்ஸலாம் அப்படின்னா என்ன? சலாம் அப்படின்னா பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு கிடைக்கும்போது அதன் மூலமாக நமக்கு ஒரு அமைதி கிடைக்கும். அதுதான் சலாம். பொதுவாக சலாம்னா அமைதி அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்துருவாங்க. சலாம் என்றால் அமைதி என்ற அர்த்தம் இல்லை. சலாம்னா பாதுகாப்பு. அதனுடைய விளைவு, அதனுடைய ரிசல்ட்டு தான் அந்த அமைதி. அப்போ அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட நம்ம சொல்லும்போது என்ன செய்கிறோம்? உங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கட்டும், அதன் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு அமைதியை கொடுக்கட்டும் என்று அவங்களுக்காக நம்ம துஆ செய்கிறோம். கூடுதலாக ரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு சேர்த்துட்டு அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய கருணை உங்களுக்கு கிடைக்கட்டும்னு இன்னொரு துஆவை நம்ம சேர்த்து சொல்கிறோம். பரக்காத்துஹு அப்படின்னு சேர்த்து சொல்கிறோம்னா கூடுதலாக இன்னொரு துஆவை செய்கிறோம். அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் கொடுக்கட்டும், நான் உங்களுக்கு நல்லதை கொடுத்து அதில் வளம் பெருக செய்யட்டும்னு சொல்லி துஆ செய்யும். அப்போ அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அப்படின்னு சொல்கிறது 3 துஆக்களை உள்ளடக்கி, எதில் இருக்கிற இன்னொரு மனுஷனுக்காக நம்ம துஆ செய்யணும். அப்போ பிறருக்காக நம்ம துஆ செய்தால் என்ன நடக்கும்? மலக்குகள் அல்லாஹ் துஆ கேட்ட இந்த மனிதருக்கும் இதே போன்ற நன்மையை கொடுங்க அப்படின்னு அந்த மலக்குகள் அல்லாஹ் கிட்ட துஆ கேட்பாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அப்படின்னு இன்னொரு மனிதரை, இன்னொரு முஸ்லிமை பார்த்து சொல்கிறோம் அப்படின்னா அதில் அவருக்கு சலாம் கிடைக்கட்டும், ரஹ்மா கிடைக்கட்டும், பரக்கா கிடைக்கட்டும் அப்படின்னு 3 விஷயங்கள் கிடைக்க சொல்லி துஆ செய்கிறோம். அந்த மனிதர் பதில் சொல்லலைன்னா நம்ம கோச்சிக்கிறோம், இல்லை வருத்தப்படுறோம் இல்லையா? ஆனால் அது நம்ம வருத்தப்படணும்னு அவசியம் இல்லை, கோபித்து கொள்ளணும்னு அவசியம் இல்லை. ஏன்? அப்படி ஒரு துஆவை இன்னொருத்தருக்காக நம்ம செய்த உடனேயே மலக்குகள் நமக்காக அல்லாஹ் கிட்ட துஆ செஞ்சிடறாங்க. அல்லாஹ் இவர் என்ன கேட்டாரோ அந்த இன்னொரு மனிதனுக்காக அந்த விஷயத்தை இவருக்கே கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம சலாம் சொல்லிட்டோம் அப்படின்னா அது துஆ. அந்த துஆவை மலக்குகள் நமக்காக திருப்பி செஞ்சிடறாங்க. அப்போ அந்த மனிதர் பதில் சொல்லலை அப்படின்னா கூட மலக்குகள்கிட்டேருந்து அதுக்குன்னு சொல்லி ஒரு பதில் வந்துடுது. அப்போது இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்கிறதையும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்லது சுருக்கமாக அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்கிறதையோ நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒரு சாதாரண விஷயமா ஆக்கிட்டோம் இல்லையா? அந்த மாதிரி விட்டுடக்கூடாது. பிஸ்மில்லா சொல்லும்போது ஒரு துஆவை செய்கிறோம், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லும்போது ஒரு துஆவை செய்கிறோம், கூட ரஹ்மத்துல்லாஹ்னா இன்னொரு துஆ, வபரகாத்துஹுன்னு சேர்த்தா இன்னொரு துஆ. அப்போ இது அத்தனையுமே துஆக்களாக மாறுது. எவ்வளோ ஒரு அழகான மார்க்கம் பாருங்கள். நம்ம சாதாரண விஷயமா எடுக்கிறோம், சாப்பிடும் போது பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கணும், இன்னொருத்தரை பார்த்தா சலாம் சொல்லணும். ஒன்று ஒரு துஆ. ஒரு துஆ அப்படிங்கிறது ஒரு இபாதத், ஒரு வணக்கம். அப்போ ஒரு நாளைக்கு பல முறை நம்ம பிஸ்மில்லா சொல்லும் போது பல முறை இபாதத்தை செய்கிறோம், அல்லாஹ்வை வணங்குகிறோம். அப்படியே வெளியில் போகும்போது தெரிஞ்சவங்க வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, தெரியாதவங்களும் வர்றாங்க. நம்ம தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கும் சலாம் சொல்கிறோம், அப்படி தான் சொல்லணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் சலாம் சொல்கிறத கொஞ்சம் கண்டிக்கிறாங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கும் சலாம் சொல்லணும்னு தான் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஊர், முஸ்லீம்கள் நிறைய இருக்கக்கூடிய ஊர். இப்போ இப்படி வெளியே போகும்போது எதிரில் நிறைய முஸ்லீம்கள் வருவாங்க. நம்ம அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லும்போது எவ்வளோ துஆக்களை செய்கிறோம்.
ஒவ்வொரு துவாவும் ஒரு இபாதா, ஒரு வணக்கம். அப்போது அப்படி ரோட்டில் நடந்து போகும்போதே இபாதத் செஞ்சுக்கிட்டே போகிறோம். கஷ்டம் இல்லாமல் இபாதத்தை செய்து பெரும் நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்துருக்கிறான். இதையெல்லாம் நம்ம சாதாரணமாக எடுத்துக்கிறோம். இதெல்லாம் இபாதத் அப்படிங்கிறத நம்ம உணர்றது இல்லை. இது உணர்ந்து நம்ம செய்தால் இதில் எவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. இதை உணர்ந்து செய்யும் பொழுது நம்மிடத்திலையுமே எவ்வளோ மாற்றம் வரும்ன்றதை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அதிகமான முஸ்லீம்கள் கூட என்ன செய்கிறாங்க, அடுத்தவங்களை பற்றி யோசிக்கிறது இல்லை, இன்னொரு முஸ்லீமை பற்றி கவலைப்படுறது இல்லை, இன்னொரு முஸ்லீமுக்காக துஆ செய்யறது இல்லை. ஆனால் அதெல்லாம் செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இருக்கத்தான் நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஆனால் இந்த சலாமுனுடைய அர்த்தம் தெரிஞ்சால் கூட நம்ம உணர்வோம், அவருக்காக நம்ம துஆ செய்கிறோம். அப்போ நம்ம வெளியே போகிறோம், ஒரு 30-40 பேர் சலாம் சொல்கிறோன்னா 30-40 மனிதர்களுக்காக நம்ம துஆ செய்கிறோம். அதை நம்ம உணர்ந்து மனசிலேருந்து சொல்லும் பொழுது அந்த மனிதர் பேரில் அக்கறை எடுத்து சொல்கிறோம். அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கட்டும், அதன் மூலமாக வரக்கூடிய அமைதியை கொடுக்கட்டும், அல்லாஹ்வுடைய கருணை உங்களுக்கு வரட்டும், அல்லாஹ் உங்களுக்கு நல்ல காரியங்களை கொடுத்து அதில் வளம் பெருக செய்யட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு மூலமாக நம்ம துஆ செய்கிறோம். அப்போ அடுத்தவங்க மேலே உள்ள அக்கறையை வெளிப்படுத்தணும். சலாமுங்கிறதே பிற முஸ்லிம்கள் மீது உள்ள அக்கறையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பெரும் நல் வாய்ப்பு. அது ஒரு இபாதா. அப்போ சலாம் சொல்றத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊக்குவிச்சிருக்கிறாங்கன்னா அதில் மறைமுகமாக நமக்கு சொல்லப்படுறது என்ன, பிற முஸ்லிம்கள் மீது நீங்கள் அக்கறை கொள்ளுங்கள், அவங்க சலாமத்தோடு இருக்கணும், அவங்க ரஹ்மத்தோடு இருக்கணும், அவங்க பரக்கத்தோடு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படும். சலாம் சொல்றதை ஊக்குவிச்சிருக்கிறாங்க. சலாம் சொல்லிட்டா பதில் சொல்றதை கடமையாகவே ஆக்கியிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் முன் சலாம் சொல்றீங்க, நிறைய நன்மை சம்பாதிச்சிட்டீங்க. அவர் பதில் சலாம் சொல்றது கடமை. இப்போ அவர் சொல்லணும், உங்களுக்காக அவர் அக்கறை கொடுறாரு, உங்களுக்கு சலாம் வரணும், உங்களுக்கு ரஹ்மத் வரணும், உங்களுக்கு பரக்கத்து வரணும். அப்போ ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சலாம் சொல்லும் போது அந்த முஸ்லீம் அதற்கு பதில் சொல்லும் போது என்ன நடக்குது, நாம் அவங்க மேலே அக்கறை வைக்கிறோம், சலாம் சொல்கிறோம், அவங்களுக்காக துஆ செய்கிறோம். அவங்க திருப்பி பதில் சொல்லும் பொழுது அவங்க நம்ம மேல் அக்கறை வைக்கிறாங்க, நமக்காக துஆ செய்கிறாங்க. இதை நம்ம உணர்ந்து செய்தாலே ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமோடு இருக்கக்கூடிய அந்த தொடர்பு அது வலுப்பட்டு நல்ல உறவாக அது ஆகும். முஸ்லீமுக்கு மத்தியில் ஒற்றுமை இல்லை அப்படின்லாம் பேசிக்கிறோம் பார்த்தீங்களா. சலாமை உணர்ந்து ஒழுங்காக சொன்னாலே இந்த ஒற்றுமை அப்படிங்கிறது வலுப்படும். இன்னொருத்தர் மேலே அக்கறை இல்லாமலாம் சலாமை சொல்லவே முடியாது, நீங்கள் உணர்ந்து சொன்னீங்கன்னா. ஆனால் மெஷின் மாதிரி சொன்னால் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படி சொல்லிட்டு போனால் சும்மா போகும். அதில் நமக்கு குறைவான நன்மை தான் கிடைக்கும். அதை ஒவ்வொரு முறை சொல்லும் பொழுதும் அதனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் உணர்ந்து மனசிலிருந்து அல்லாஹ் இந்த மனிதருக்கு சலாமை கொடுங்க, ரஹ்மத்தை கொடுங்க, பரக்கத்தை கொடுங்கன்னு சொல்லும் பொழுது நம்முடைய மனதை எப்படி மாறும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு ஜும்மாவுக்கு பள்ளிவாசல் போகிறோம், அப்படி உள்ளே போகிறதுக்குள்ளே நம்ம ஒரு 30 பேர் பார்த்துருமா தெரிஞ்சவங்கள, அத்தனை பேருக்கும் நம்ம இப்படி மனசுலேருந்து சலாம் சொன்னால் 30 தடவை நம்ம இபாதத் செஞ்சுருப்போம் உள்ளே போய் உட்கார்றதுக்குள்ளே. அது நம்முடைய மனசு எப்படி இருக்கும் பாருங்க. ஒவ்வொரு முறையும் இன்னொரு மனுஷன் மேலே அக்கறை கொள்கிறோம், அல்லாஹ் கிட்ட கேட்குறோம், இன்னொரு மனுஷன் மேலே அக்கறை கொள்கிறோம், அல்லாஹ் கிட்ட கேட்குறோம். அப்படி கேட்கும்பொழுது நம்முடைய மனம் அப்படியே மாறிடும், நம்முடைய கல்வினுடைய தன்மையை மாறும். அடுத்தவங்க மேலே அக்கறை இருக்கக்கூடியவருடைய கல்வி எப்படி இருக்கும், அல்லாஹ்வை நோக்கி திரும்பிக் கொண்டே இருக்கக்கூடிய கல்வி எப்படி இருக்கும். சலாமை ஒழுங்காக சொன்னாலே அது மாறும். அதே மாதிரி தான் பிஸ்மில்லாவை சொல்றது. எந்த ஒரு விஷயத்துக்கும் பிஸ்மில்லா சொல்லி பழகிட்டா கெட்ட விஷயங்கள் செய்யறதுமே குறைஞ்சிரும். ஒரு தப்பான விஷயத்தை பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்க மாட்டோம் இல்லையா. அப்போ நம்ம ஒரு தப்பான விஷயத்தை செய்ய போகிறோம் அப்படின்னு வரும்போது இயல்பாக நம்ம நாவுக்கு பிஸ்மில்லா பழக்கப்பட்டிருக்கும் போது பிஸ்மில்லா அப்படின்னு வரும். அந்த பிஸ்மில்லாவே ஒரு தடையாக அமையும் அந்த தவறை செய்வதற்கு. பிஸ்மில்லா சொல்லி சிகரெட் பிடிக்க போகிறது இல்லை இல்லையா, செய்யுமா? செய்ய மாட்டோம். நமக்கே தெரியும் பிஸ்மில்லா வேற, இது வேற, இதுவும் பிஸ்மில்லாவும் ஒன்று சேராது. அப்போ யார் பிஸ்மில்லாவை பழகிக்கிறாங்களோ, இந்த அர்த்தத்தை புரிஞ்சு பிஸ்மில்லா அப்படிங்கிறது ஒரு பெரிய துஆ. அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் இந்த நல்ல காரியத்தை நான் ஆரம்பிக்கிறேன், உங்கள் பேரை கொண்டு ஆரம்பிக்கிறேன், அதன் மூலமாக இந்த நல்ல காரியத்தை நல்ல விதமாக முடிப்பதற்கும் அதனுடைய நல்ல பயன்களை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கும் உங்களிடத்தில் நான் உதவி கேட்குறேன். அதுதான் பிஸ்மில்லான்றதில் இருக்கக்கூடிய அர்த்தம். பிஸ்மில்லாவை ஒழுங்காக சொன்னாலே ஒரு நாளைக்கு பல முறை அல்லாஹ்வை நோக்கி திரும்புவோம், அல்லாஹ்விடத்தில் உதவி கேட்பவர்களாக ஆகும்.
அப்போ அடுத்த முறை பிஸ்மில்லா சொல்லும்போது இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ பிஸ்மில்லா இது நமக்கு தெரிஞ்சு. அல்லாஹ் அப்படிங்கிறது இறைவனுடைய பெயர். அல்லாஹ்ன்றது இந்த வார்த்தையிலேன்னு வந்தது, அந்த வார்த்தையிலேன்னு வந்ததெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் துல்லியமான ஒரு நிலைப்பாடு அறிஞர்கள் மத்தியில் அல்லாஹ்ங்கிறது அல்லாஹ்வுடைய முழுமையான பெயர். அல்லாஹ்வுக்கு மற்ற பெயர்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? எத்தனை பெயர்கள் இருக்குது? பொதுவாக ஒரு ஹதீஸ் வச்சு சொல்லுவாங்க, அல்லாஹ்வுக்கு 99 பெயர்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு. 99 பெயர்கள் மட்டும்தான் இருக்கின்றன என்று அந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்லலை. அல்லாஹ்வுடைய பெயர்களில் 99 பெயர்களை நீங்கள் சரியாக தெரிந்து கொண்டால், அதை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்தால் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுக்கு 99 பெயர்கள், அதையும் தாண்டி பெயர்கள் இருக்கின்றன. அதில் குரான் மூலமாக, ரசூலுல்லாஹ் மூலமாக அல்லாஹ் நமக்கு அறிவித்த பெயர்கள் இருக்கின்றன. குரான் மூலமாக, ரசூலுல்லாஹ் மூலமாக அல்லாஹ் நமக்கு அறிவிக்காத பெயர்களும் இருக்கின்றன. அப்படி குரானில் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 85 பெயர்கள் வருது அல்லாஹ்வுடைய பெயர்கள். அப்புறம் ஆதாரபூர்வமான ஹதீஸுகளில் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு 50க்கு சற்று அதிகமாக ஒரு 53 பேர்கள். ஒட்டுமொத்தமாக அறிஞர்கள் இதை இந்த துறையை ஆராயும் போது அல்லாஹ்வுடைய பெயர்களாக என்னென்னலாம் குரான் ஹதீஸில் சொல்லப்பட்டுக்குன்னு வரும்போது ஒரு 137 அல்லது 38 பேர்களை அடையாளம் காண்றாங்க. அதுலேருந்து ஒரு 99 பேர்களை நம்ம சரியாக தெரிஞ்சு ஞாபகம் வச்சு அதுக்கு நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணுங்கிறத நம்ம யோசித்தோம் அப்படின்னா அது நம்ம சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அந்த பெயர்கள் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா? மீதி உள்ள பெயர்கள், அல்லாஹ்ங்கிற பெயரை விட்டுட்டு மீதி உள்ள பெயர்கள், அந்த எல்லா பெயர்களுடைய அர்த்தமும் அல்லாஹ் அப்படிங்கிற அந்த ஒற்றை வார்த்தைக்குள்ள அடக்கும். நீங்கள் அல்லாஹ் அர் ரஹ்மான், அர் ரஹீம், அஸ் ஸமத், அல் அஹத், அல் ஜப்பார், அல் கஹார், நீங்கள் எல்லாம் சொல்றீங்க பார்த்தீங்களா? அத்தனை அர்த்தமும் அல்லாஹ்ங்கிற ஒற்றை வார்த்தையில் அடக்கும். அல்லாஹ் யாருன்னு சொல்லும் போது இப்போ உங்களை பற்றி கேட்குறாங்க, உங்களை பற்றி ஒரு சொல்ல சொன்னால் என்ன சொல்லுவீங்க? இல்லை உங்களுடைய பெற்றோரை பற்றி சொல்ல சொன்னால் என்ன சொல்லுவீங்க? அவங்களுடைய ஒரு குணமாக சொல்லுவீங்க இல்லையா? இப்போ வந்து அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க வந்து இவ்வளோ உயரம் இருப்பாங்க, இன்ன நிறத்தில் இருப்பாங்க, அவங்க வந்து ஒல்லியாக இருப்பாங்களா, சதையாக இருப்பாங்களா, இப்படி ஒன்று ஒன்றா சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு கோணமாக சொல்கிறது தான் அல்லாஹ்வுடைய ஒரு பெயர். அல் அஹத் அப்படின்னா தனித்தவங்க, அல் வாஹிதுனா ஒருத்தவங்க, அல் ஜப்பார் அப்படின்னா இந்த அர்த்தம், அல் கஹார் அப்படின்னா இந்த அர்த்தம், அர் ரஹ்மான் அப்படின்னா இந்த அர்த்தம்னு சொல்லும் போது அது அல்லாஹ்வை பற்றி வெவ்வேறு கோணங்களில் நமக்கு அறிமுகப்படுது. அந்த பெயர்கள் எல்லாம் புரியும் பொழுது அல்லாஹ் யாருங்கிற ஒரு தெளிவான துல்லியமான புரிதல் நமக்கு கிடைக்கும். அதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய பெயரை தெரிஞ்சுக்கிறது. அல்லாஹ்வை தெரிஞ்சுக்கணும்னா அல்லாஹ்வுடைய பெயர்கள், அல்லாஹ்வுடைய பண்புகளை துல்லியமாக தெரிஞ்சுக்கணும். இந்த அல் அகீதத்துல் வாசித்தியா நூலில் அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றி விரிவாக துல்லியமாக வரும். அல்லாஹ்வுடைய பெயர்களை பற்றி படிக்கணும்னா நம்ம இன்னொரு நூல் தான் படிக்கணும், அதுவும் இன்ஷா அல்லாஹ் நம்ம பின்னாடி படிக்கலாம். இதில் வந்து அல்லாஹ்வுடைய பண்புகள், சிஃபாத் என்று அரபியில் சொல்லுவாங்க, ஆட்ரிபியூட்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம இந்த நூலில் படிப்போம் இன்ஷா அல்லாஹ். சரி, பிஸ்மில்லாஹுடைய பொருள் பார்த்தோம். அதுக்கடுத்து என்ன பார்க்கணும்? அர் ரஹ்மான், அர் ரஹீம். ஏன்னா அவங்க அப்படி தான் ஆரம்பிக்கிறாங்க, பிஸ்மில்லாஹ் அர் ரஹ்மான் அர் ரஹீம். அது பிரித்து சொன்னோன்னா பிஸ்மில்லாஹ் அல் ரஹ்மான், அல் ரஹ்மானை சேர்த்து படிக்கும்போது தான் அர் ரஹ்மான் அப்படின்னு சொல்லி படிச்சிருவோம். அதே போல் அல் ரஹீம், அதை சேர்த்து படிக்கும்போது அர் ரஹீம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து படிக்கும்போது பிஸ்மில்லாஹ் அர் ரஹ்மான் அர் ரஹீம் அப்படின்னு படிச்சிருவோம். இப்போ அர் ரஹ்மான் அப்படிங்கிறதுக்கான பொருளையும் அர் ரஹீம் அப்படிங்கிறதுக்கான பொருளையும் நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அர் ரஹ்மான் அர் ரஹீம் இந்த இரண்டு சொற்களுமே ஒரே வேறு எழுத்துக்களை கொண்டு தான் வந்திருக்கு. அரபி மொழியில ஒவ்வொரு வார்த்தையும் இந்த 2 வேறு எழுத்துக்களை கொண்டு, அல்லது இந்த 3 வேறு எழுத்துக்களை கொண்டு, அல்லது இந்த 4 வேறு எழுத்துக்களை கொண்டு, இந்த 5 வேறு எழுத்துக்களை கொண்டு அப்படின்னு தான் உருவாகும். அதில் மிக பெரும்பான்மையான வார்த்தைகள், ஒரு 90% வார்த்தைகள் 3 வேறு எழுத்துக்களை கொண்டு தான் வரும். இப்போ இந்த அர் ரஹ்மான் அர் ரஹீம் அப்படித்தான், ரா ஹா மீம், இந்த 3 எழுத்துக்களை கொண்டு தான் ரஹ்மான் அப்படிங்கிற வார்த்தையும் வருது, ரஹீம் அப்படிங்கிற வார்த்தையும் வருது. ரா ஹா மீம். அப்போ அதுலேருந்து ரஹ்மா அப்படிங்கிற வார்த்தை வருது. அதுதான் நம்ம பேச்சு வழக்கில் ரஹ்மத் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ரஹ்மத்தை உடையவங்க தான் ரஹ்மான், இந்த ரஹ்மத்தை உடையவங்க தான் ரஹீம். அப்போ ரெண்டுமே ரஹ்மத் உடையவங்க அப்படின்ற அர்த்தத்தில் வந்துருச்சு. ரஹ்மத்துனா என்ன தமிழ் எப்படி சொல்லுவோம்? கருணை, கருணை உடையவர் அப்படின்னு சொல்லிடுவோம். ரஹ்மான் அப்படின்னாலும் கருணை உடையவங்க அல்லது அருள் உடையவங்க, ரஹீம்னாலும் அருள் உடையவங்க, அருள் கொடுக்குறவங்க. என்ன வித்தியாசம் இந்த 2 பேருக்கும்? அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ்.
இதில் அரபி இலக்கண ரீதியாக ஒரே விஷயம் மட்டும் சொல்லுவேன், பயந்துடாதீங்க, சொல்கிறத கவனித்தாலே புரிஞ்சிடும் இன்ஷா அல்லாஹ். இலக்கணம் எல்லா மொழியிலையும் கஷ்டமாக்கி தான் வச்சுருக்கிறாங்க. ஆனால் சரியான முறையில் சொல்லி கொடுத்தா அது எளிமையானது, ஒழுங்காக கவனித்தா அது இலகுவானதும் கூட. எளிமைக்கு இங்கிலீஷில் தான் சொல்லுவோம் சிம்பிள், இலகுவானதுக்கு ஈஸி. சிம்பிள் அண்ட் ஈஸி தான் சரியான முறையில் கற்றுக் கொடுக்குறவர் சொல்லலாம், நீங்களும் கவனிச்சா. அப்போ இப்போ கவனிங்க இன்ஷா அல்லாஹ், நான் எளிமையாக சொல்ல முயற்சி செய்வேன். இந்த ரா ஹா மீம் இதிலேருந்து ரஹ்மா அப்படிங்கிற வார்த்தை வந்தது. ரஹ்மா அப்படிங்கிறத கருணை அல்லது அருள் அப்படின்னு தமிழில் மொழிபெயர்ப்போம். இந்த 3 எழுத்துக்கள்லேருந்து வார்த்தைகள் உருவாகும். அது குறிப்பிட்ட கட்டமைப்பில் ஸ்ட்ரக்சரில் உருவாகும். அதுக்கு இங்கிலீஷில் மார்ஃபாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது ஒரு வேர்டு வந்து என்ன ஸ்ட்ரக்சரில் என்ன கட்டமைப்பில் உருவாகணும் அப்படின்றது. அரபியில் அது சர்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 3 எழுத்துக்களை உள்ளே போட்டால், இப்படி போட்டால் அது இப்படி வரும், இந்த டைம் கோணத்தில் பார்த்தா அது இந்த மாதிரி வரும், இந்த டைம் கோணத்தில் பார்த்தா அது இந்த மாதிரி வரும். இதுதான் சர்ஃப் அப்படிங்கிறது. இப்போ ரஹ்மான் அப்படிங்கிறது ஃபஅலான் அப்படிங்கிற வடிவத்தில் கட்டமைப்பில் இருக்குது, அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஃபஅலான் அப்படின்னா என்ன? ஃப ஐன் லாம், ஃப ஐன் லாம், இந்த 3 எழுத்துக்கள்லேருந்து ஃபஅல அப்படின்னு வரும். இதுதான் அரபியில் ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம அல்ஜிப்ராலாம் படிக்கும்போது a+b² அதில் இந்த ஏபி திரும்ப போடுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஃப ஐன் லாம் இந்த 3 எழுத்தை திரும்ப போட்டு தான் வார்த்தைகளை உருவாக்குவாங்க. இப்போ அந்த ஃப அ ல அப்படின்னா அவர் செய்தார் அப்படின்னு அர்த்தம். செய்யக்கூடிய ஒரு மனிதர், அவருக்கு ஃபஇல் செய்பவர், டூவர், ஆக்டர் அப்படின்னு அர்த்தம். ஃபஅலான் அப்படின்னா என்ன? அந்த செயல், அதை ஒருத்தர் செய்கிறாரு, அந்த செயலுக்கு ஒரு ஆரம்பம் இருக்குது, அந்த செயலுக்கு ஒரு முடிவு இருக்குது. இதுதான் ஃபஅலான். ஃபஅலான் அப்படின்னா என்ன? அதை ஒருத்தர் செய்கிறாரு, அந்த செயலுக்கு ஒரு ஆரம்பம் இருக்குது, முடிவு இருக்குது. இதுதான் ஃபஅலான். ரஹ்மான் அப்படிங்கிறது இந்த ஃபஅலான் அப்படிங்கிற அதே கட்டமைப்பு, அதே ஸ்ட்ரக்சரில் வருது. அப்போ ரஹ்மானுக்குரிய அர்த்தமும் அப்படித்தான். ரஹ்மானுடைய செயல் எது? ரஹ்மா, கருணை, அருள் இல்லையா? அப்போது இந்த இடத்துல அல்லாஹ் தான் காரியத்தை செய்கிறவங்க. அல்லாஹ் என்ன செய்கிறாங்க? அருள் புரிகிறாங்க. இந்த அருள் இதுக்கு ஒரு ஆரம்பம் இருக்குது, இதுக்கு ஒரு முடிவு இருக்குது. ஏன்னா ஃபாலான் அப்படிங்கிறது என்ன? அந்த செயல், அந்த செயலை செய்கிறவர்கள் அது வந்து அதுக்கு ஒரு ஆரம்பம் வச்சுருப்பாங்க, அதுக்கு ஒரு முடிவு வச்சுருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் ஆரம்பித்து இந்த காலகட்டத்தில் முடிஞ்சிடும். டைம் பவுண்ட், காலத்துக்கு வச்சே இருக்கும். இதுதான் ஃபாலான். இதே முறையில் தான் ரஹ்மான் அப்படிங்கிறது வருது. அப்போ ரஹ்மானை எப்படி நம்ம புரிஞ்சுக்குவோம்? அல்லாஹ் ரஹ்மான். அப்போ அல்லாஹ் வந்து ரஹ்மத்தை உடையவங்க, ரஹ்மத்தை கொடுக்குறவங்க. அப்போ இந்த இடத்துல என்ன செய்கிறாங்க? இந்த ரஹ்மத்தை அல்லாஹ் கொடுக்குறாங்க. இதை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, குறிப்பிட்ட காலத்தில் கொடுத்து நிறுத்திடுறாங்க. இது மனிதன்கிட்ட வரும் பொழுது, அல்லாஹ்வுடைய இந்த ரஹ்மானுடைய கருணையை மனிதன் பெற்றுக்கொள்ளும் பொழுது என்ன ஆகும்? அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். மனிதர்களுக்கு எத்தனை வாழ்க்கை இருக்கு? எத்தனை வாழ்க்கை இருக்கு? சில மதத்துக்காரங்க சொல்லுவாங்க 7 பிறவி இருக்குது அப்படின்ட்டு. சிலர் சொல்லுவாங்க இருக்கிறது ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு எத்தனை வாழ்க்கை இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க? 2 வாழ்க்கை. 2 வாழ்க்கை நான் ரெட்டை வேஷம் போட்டு வாழ்றதா? இல்லை. 2 வாழ்க்கைன்னா இந்த உலகத்தில் ஒரு வாழ்க்கை, பொதுவாக தமிழில் இம்மை வாழ்க்கை, இவ்வுலக வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம். மரணத்துக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை, அதுதான் மறுமை, மறு உலக வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு மனிதனுக்கு எத்தனை வாழ்க்கை இருக்குது? 2. இந்த உலகத்தில் எத்தனை வாழ்க்கை இருக்குது? இந்த உலகத்தில் 1 தான். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை முடிஞ்ச பிறகு அடுத்த வாழ்க்கை ஆரம்பிக்கும், அதுதான் மறுமை. கபூரிலேருந்து அடுத்த வாழ்க்கை, மறுமையுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சு. அப்போ நமக்கு 2 வாழ்க்கை இருக்குது. இதில் எந்த வாழ்க்கைக்கு ஆரம்பம் முடிவு ரெண்டுமே உண்டு? மறுமை வாழ்க்கைக்கு ஆரம்பம் இருக்கா? இருக்கு. நம்ம வந்து மரணித்த பிறகுலேருந்து மறுமை வாழ்க்கையை ஆரம்பிச்சிடும். கபூரில் மறுமை வாழ்க்கையினுடைய ஒரு ஆரம்பத்தை பார்ப்போம். கியாமத்து நாளில் அது விரிவாக பார்ப்போம்.
தீர்ப்பு கொடுத்து அல்லாஹ் சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ அனுப்பிட்ட பிறகு அந்த வாழ்க்கை முழு வேகத்தில் நகர ஆரம்பிக்கும். அந்த வாழ்க்கைக்கு முடிவு உண்டா? கிடையாது. அப்போ எந்த வாழ்க்கைக்கு முடிவு உண்டு? இம்மை. இந்த உலகத்தில் துனியாவில் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு ஒரு ஆரம்பமும் இருக்குது, ஒரு முடிவும் இருக்குது. துவக்கமும் முடிவும் உடைய ஒரு வாழ்க்கை இந்த உலகத்துடைய வாழ்க்கை. மறுமையுடைய வாழ்க்கைக்கு துவக்கம் மட்டும்தான் இருக்கு, முடிவுங்கிறது கிடையாது. அது முடிவில்லாத வாழ்க்கை. சொர்க்கத்துக்கு போயிட்டா முடிவில்லாத மகிழ்ச்சி அனுபவிச்சுக்கிட்டே இருப்போம். நரகத்துக்கு ஒருத்தர் காஃபிராக நுழைஞ்சிட்டாருன்னா அவரும் முடிவில்லாத கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டே இருப்பார். முடிவில்லாத வாழ்க்கைங்கிறது மறுமையுடைய வாழ்க்கை. அதற்கு துவக்கம் மட்டும் தான் உண்டு, முடிவு கிடையாது. ஆனா இம்மையுடைய வாழ்க்கை, இந்த உலகத்துடைய துனியாவுடைய வாழ்க்கைக்கு ஒரு துவக்கமும் முடிவும் உண்டு. அர் ரஹ்மான் அப்படின்னா கருணையாளர், அருள் மிக்கவர். அந்த கருணை அருளை மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடியவர். ஆனா அந்த ரஹ்மான் என்ன வார்த்தை கட்டமைப்பில் இருக்கு? அந்த செயலுக்கு ஒரு ஆரம்பம் உண்டு, முடிவு உண்டு. அதாவது அல்லாஹ் அர் ரஹ்மானாக கருணையை கொடுக்கும் பொழுது முடிவு இல்லாமல் கொடுக்க போறது இல்லை. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஆரம்பிச்சு குறிப்பிட்ட காலத்தில் அல்லாஹ் நிறுத்திடுவாங்க. அதுக்கு மேலே அல்லாஹ்வால கொடுக்க முடியாதான முடியும். ஆனால் மனிதர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையோட நிறுத்திடுவாங்க. அப்போ அர் ரஹ்மான் அப்படின்னு சொல்லும் பொழுது காலம் ரீதியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, அர் ரஹ்மானுடைய கருணையை மனிதர்கள் பெற்றுக்கொள்வாங்க. அது எப்போ பெற்றுக்கொள்வாங்க, எது வரைக்கும் பெற்றுக்கொள்வாங்கன்னா, அது முடிவில்லாமல்லாம் பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. அர் ரஹ்மானுடைய கருணையை மனிதர்கள் இந்த உலக வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வாங்க. இந்த உலக வாழ்க்கைக்கு ஒரு முடிவு இருக்குது இல்லையா? அந்த முடிவு வரும் பொழுது அர் ரஹ்மானுடைய கருணையும் மனிதன் பெற்றுக்கொள்வது முடிவடைஞ்சிடும். அதற்கு மேலேயும் கருணை கொடுக்கறதுக்கு ரஹ்மானால முடியும். அர் ரஹ்மானுடைய கருணை யாரும் தடுத்து வச்சிட முடியாது. காலம் அர் ரஹ்மானுடைய கருணையை தடுக்க முடியாது. ஆனால் அந்த ரஹ்மானுடைய முடிவு மனிதனுக்கு அர் ரஹ்மானுடைய அந்த பெயர் மூலமாக கருணை கொடுக்கணும்னு அல்லாஹ் முடிவு செய்யறாங்க இல்லையா? அந்த அர் ரஹ்மானுடைய கருணை மனிதனுக்கு எப்போ கிடைக்கும்னா, மனிதனுடைய துனியாவுடைய வாழ்க்கையில், இந்த உலக இம்மை வாழ்க்கையில மட்டும்தான் கிடைக்கும். அது யாருக்கு கிடைக்கும்? மனிதர்ல முஸ்லிம்களுக்கு மட்டும் கிடைக்குமானா இல்லை. முஸ்லிம்கள், காஃபிர்கள் எல்லாருக்கும் கிடைக்கும் அர் ரஹ்மானுடைய கருணை. அர் ரஹ்மானுடைய கருணை விசாலமானது, பொதுவானது. அது அரபியில் சொல்லுவாங்க ரஹ்மத்துல் ஆம்மா. இது பொதுவான கருணை, ஜெனரல் மெர்சி. எல்லாருக்கும் கிடைக்கும். அல்லாஹ்வை நம்புறவங்களுக்கும் கிடைக்கும், நம்பாதவங்களுக்கும் கிடைக்கும், அல்லாஹ்வே இல்லைன்னு சொல்றவங்களுக்கும் கிடைக்கும். நான் அல்லாஹ்வுடைய எதிரின்னு ஒருத்தர் சொல்லிட்டாரு, அவனுக்கும் கூட அந்த கருணை கிடைக்கும். அப்ப ரஹ்மானுடைய கருணைங்கிறது அளவில்லாதது, எல்லாருக்கும் பொதுவானது, விசாலமானது, வாஸ்ட் மெர்சி. அதுதான் ரஹ்மான். இன்றைக்கு முஸ்லீம்கள்ல ஒரு சிலர்கிட்ட, குறிப்பா பெண்கள்ல இந்த விஷயம் கூடுதலா இருக்குது. என்ன அப்படின்னா, அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள்களை வணங்காதீங்க அப்படின்னு சொல்லும் போது, அவங்க கடவுளுக்கும் கொஞ்சம் சக்தி இருக்குது இல்லை, அதன் மூலமா அவங்களுக்கு நன்மை நடக்குது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது வந்து ஒரு தடுமாற்றம், கொள்கை ரீதியான, அகீதா ரீதியான தடுமாற்றம், ஈமானிலேயே உள்ள ஒரு குறைபாடு இது. இதை கேட்கும் போது நமக்கு வந்து இந்த ரஹ்மானை பத்தி எல்லாம் தெரியல அப்படின்னா பதில் சொல்ல முடியாது. அவங்க கேட்டா நடக்குது இல்லை, அவங்க சில முன்னாடி போய் அவங்களும் தான் துவா செய்யறாங்க, அவங்க கேட்கறதும் தான் சிலது நடக்குது. அப்போ அவங்க கடவுளுக்கும் சக்தி இருக்குது தானே, எல்லா அளவுக்கு சக்தி இல்லைனாலும் கொஞ்சமாவது சக்தி இருக்குது தானே அப்படின்றலாம் கொள்கை தடுமாற்றங்கள் முஸ்லீம்களுக்கு மத்தியில், எல்லா முஸ்லீம் மத்தியில் சிலர்கிட்ட இருக்குது. ஆனால் அது சிலர்கிட்ட இருந்தால் அப்புறம் பரவ ஆரம்பிக்கும். அப்போ அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவோம்? இதைத்தான் சொல்லுவோம், அல்லாஹ் அர் ரஹ்மான், அல்லாஹ் எல்லாருக்கும் கருணை புரிவாங்க. நீ சிலை முன்னாடி போய் நின்று அந்த சிலை பேரை சொல்லி அதுக்கிட்ட நீங்க கேட்டாலும் கூட அர் ரஹ்மான் தான் உங்களுக்கு கொடுக்குறான். ஏங்க அவங்க அல்லா கிட்ட கேட்கலையேங்க, அந்த சிலை கிட்ட தானே கேட்குறாங்க, அந்த மரத்துக்கிட்ட தானே கேட்குறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எங்க வேணா கேட்கலாம். அவனுடைய தேவை அவனை படைத்த அந்த அல்லாவுக்கு தெரியும். இந்த உலக வாழ்க்கையில அல்லாஹ் எல்லாருக்கும் கருணை புரியக்கூடியவங்க. அர் ரஹ்மானுடைய பேருடைய தன்மை என்ன? எல்லாருக்கும் கருணை, அளவு இல்லாத கருணை. அப்ப காஃபிராக இருக்கிறவங்க கூட சிலையே வணங்கிக்கிட்டு இருக்கும் போது கூட அல்லாஹ்வுடைய கருணையை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். இந்த உலகத்தில் பெற்றுக்கொள்வார்கள், மறுமையில கிடையாது, இந்த உலகத்தில் பெற்றுக்கொள்வார்கள். அப்ப இந்த உலகத்துல முஸ்லிம்களுடைய துவா மட்டும்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாங்கன்னு இல்லை. காஃபிர்கள் துவா செய்தாலும், அது அல்லாஹ் கிட்ட செய்யல, ஒரு மரத்துக்கிட்ட போய் நின்று செஞ்சாலும் அதுல சில துவாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாங்க. அல்லாஹ்வுடைய கருணை அவங்களுக்கும் கிடைக்கும்.
இப்போ காஃபிரான ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க, பிள்ளையே இல்லை, அவங்க வந்து அரச மரமாக சுற்றுறாங்க, இந்த கோயிலுக்கு போய் சுற்றினா புள்ள பெறும்னுக்குறாங்க. அவங்க வந்து கெஞ்சுறாங்க, எனக்கு புள்ள வேணும், புள்ள வேணும், கடவுளே புள்ள கொடுன்னு. அவங்க கடவுளேன்னு சொல்லும் போது அல்லாவை நினைக்காம இருக்கலாம், அவங்க அல்லாவை நம்பாதவங்கள தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கும் பிள்ளை என்பது அல்லாஹ் நாடி தான் வருது, அல்லாவுடைய கருணை மூலமாக தான் வருது. அதே போலதான் காஃபிராக ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க அல்லாவை நம்பல, வேற எதையும் வணங்கிட்டு இருப்பாங்க, வறுமையில் இருப்பாங்க, கடன்ல இருப்பாங்க. அவங்க வந்து கடவுளே என் கடன் அடையணும், எனக்கு காசு கொடு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க கடவுள் நினைக்கிறது ஒரு மரமா கூட இருக்கலாம், ஒரு கல்லா கூட இருக்கலாம். ஆனா அந்த மரத்துக்கோ கல்லுக்கோ அதை கேட்கக்கூடிய தன்மை கிடையாது. ஆனா அல்லாஹ் எல்லாவற்றையும் கேட்கக்கூடியவர்கள், அஸ்ஸமீ. அல்லாஹ் எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியவர்கள், அல் பசீர். அப்ப அஸ்ஸமீ அல் பசீரான, எல்லாவற்றையும் கேட்கக்கூடிய, எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய அல்லாஹ் இதை கேட்கிறார்கள், பார்க்கிறார்கள். எல்லா படைப்புகள் மீதும் கருணை காட்டக்கூடிய அர் ரஹ்மான், எல்லாருக்கும் கருணை காட்டக்கூடிய அந்த அல்லாஹ் இவர்கள் மீதும் கருணை காட்டுகிறார்கள். அப்ப இவங்களுக்கும் செல்வத்தை அல்லாஹ் கொடுக்குறான், செல்வம் வாரி வழங்குறாங்க. இந்த உலகத்திலே பெரிய பணக்காரர் யாருன்னு கேட்கும்போது முஸ்லிம்கள்ல சிலரை சொல்லலாம், மன்னர்களை சொல்லலாம். ஆனா வியாபாரிகள் அப்படின்லாம் வந்தா யாரை சொல்லுவோம்? முஸ்லிம்களே சொல்லுவோம்? இல்லை, அது வந்து பில்கேட்ஸோ எலான் மஸ்கோ அந்த மாதிரி நம்ம யாரையும் சொல்ல போறோம். அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல, காஃபிர்கள். அவங்களுக்கு அந்த பொருளாதாரத்தை கொடுத்தது யார்? அவ்வளோ பெரிய செல்வத்தை கொடுத்தது யார்? அல்லாஹ். அப்போ அல்லாஹ்வுடைய கருணை அவங்களுக்கு கிடைச்சிருக்கானா? கிடைச்சிருக்கு. ரொம்ப புத்திசாலியா இருக்கிறாங்க, விஞ்ஞானத்தில் பெரிய ஆராய்ச்சி எல்லாம் பண்றாங்க, பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள்லாம் கொண்டு வர்றாங்க, மனிதருடைய பெரிய பிரச்சனைகள்லாம் தீர்க்கிறாங்க. இதுவும் அல்லாஹ்வுடைய கருணையின் மூலமாகத்தான் நடந்தது. அல்லாஹ்வுடைய கருணை முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னா, முஸ்லிமை தவிர யாரை யோசிக்க மாட்டாங்க, முஸ்லிமை தவிர யாரை சம்பாதிக்க மாட்டாங்க, முஸ்லிமை தவிர யாருக்கும் புள்ள பிறக்காது. ஆனால் அல்லாஹ்வுடைய கருணை விசாலமானது, எல்லாருக்கும் உரியது. அர் ரஹ்மான் அப்படிங்கிற பெயரில் வரக்கூடிய கருணை எல்லாருக்கும் உரியது. அது காஃபிர்களும் பெற்றுக்கொள்வாங்க. அல்லாஹ் நான் தான் இறைவன் சொன்ன ஃபிரௌனும் கூட அல்லாஹ்வுடைய கருணை பெற்றுக்கொண்டு தான் இருந்தான். நம்ம சுவாசிக்கிற காற்று கூட அல்லாஹ்வுடைய கருணையின் காரணமாக வர்றது தான். நம்ம சுவாசிக்க கூடாதுன்னு நல்லா முடிவு பண்ணிட்டா அவ்வளவுதான், காற்று உள்ள போகாது. இப்போ ஃபிரௌன் சுவாசித்து கொண்டு இருந்தான் அப்படின்னா அல்லாஹ்வுடைய கருணையின் காரணமாக தான் ஃபிரௌன் சுவாசித்து கொண்டு இருந்தான். ஃபிரௌனுக்கு அதிகாரம் கிடைச்சது. எப்படி அதிகாரம் கிடைச்சது? அல்லாஹ் தான் ஒருத்தருக்கு அதிகாரத்தை கொடுப்பாங்க, அல்லாஹ் தான் அவன் ஒருத்தன்ட்டு அதிகாரத்தை எடுப்பாங்க. அதிகாரத்தை கொடுப்பதும் எடுப்பதும் அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. அப்போ ஒரு ஃபிரௌனுக்கோ இல்லை ஒரு முஸ்லீமுடைய எதிரியாக இன்னைக்கு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க நமக்கு மேலே ஆட்சியாளர் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆட்சி எங்கேருந்து வந்தது? அல்லாஹ் கொடுத்தது. அப்போ அல்லாஹ்வுடைய கருணை எல்லாருக்கும் போய் சேரும். அல்லாஹ்வை அவங்க நம்பவே இல்லை, தண்ணியே அல்லான்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய கருணையுடைய ஒரு பகுதி நிச்சயம் போய் சேரும். ஏனென்றால் அல்லாஹ் அர் ரஹ்மான். அர் ரஹ்மானுடைய கருணை எப்படிப்பட்டது? அது ரஹ்மத்துல் ஆம், அது பொதுவான கருணை, அது விசாலமானது, எல்லாருக்கும் போய் சேரும். முழுக்க முழுக்க கருணையே வடிவானவங்க, முழுக்க முழுக்க அருள் வடிவானவங்க, அதுதான் அல்லாஹ் அர் ரஹ்மான். அதுதான் அர் ரஹ்மான். அர் ரஹ்மான் அப்படின்னா முழுக்க முழுக்க கருணை, முழுக்க முழுக்க அருள், அருளே நிறைந்தவர்கள், கருணையே நிறைந்தவர், அதுதான் அர் ரஹ்மான். அப்போ அது அர் ரஹ்மான் அப்படின்னாலே முழுக்க முழுக்க கருணைங்கிறப்போ அந்த கருணை எல்லாருக்கும் போகும். அப்படி போகிறதுனால காஃபிர்கள் கேட்கக்கூடிய துவாக்களையும் அல்லாஹ் தான் ஏற்றுக்கொண்டு பதில் கொடுக்குறாங்க. பிள்ளை வேணும்னு கேட்குறவங்களுக்கு சிலருக்கு அல்லாஹ் நாடி பிள்ளை பிறக்குது. காசு வேணும்னு கேட்குறவங்களுக்கு சிலருக்கு அல்லாஹ் நாடி பணம் வருது, அவங்க பெரிய பணக்காரராக கூட ஆகுறாங்க. நோயிலேருந்து நிவாரணம் வேணும், நோய் குணமானோன்னு வந்து அவங்க வேற எங்கேயோ போய் வந்து வேண்டுவாங்க. ஆனால் அதை தன்னுடைய கருணையை கொண்டு நிறைவேற்றுறது யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஏனென்றால் அல்லாஹ் அர் ரஹ்மான். ஆனால் இந்த ரஹ்மானுடைய கருணையை காஃபிர்கள் எது வரைக்கும் பெற்றுக்கொள்வாங்க? இந்த உலகத்தில் தான். ஏன்னா அர் ரஹ்மான் அப்படிங்கிறது இதுக்கு ஒரு ஆரம்பம், இதுக்கு ஒரு முடிவு உண்டு. அதாவது அல்லாஹ்வுடைய கருணைக்கு ஆரம்பம் முடிவுங்கிறது கிடையாது. ஆனால் அல்லாஹ் தன்னுடைய கருணை அர் ரஹ்மான்ற அந்த கருணையை மனிதர்களுக்கு இந்த உலகத்தில் மட்டும்தான் வழங்குவேன் என்று அல்லாஹ் முடிவு செஞ்சுக்கிட்டாங்க. யாரும் அல்லாஹ்வுடைய கருணை தடுக்க முடியாது, அல்லாஹ்வே முடிவு செய்து கொண்டது. இந்த உலகத்தில் பாரபட்சமின்றி எல்லாருக்கும் என்னுடைய கருணை உண்டு, அர் ரஹ்மானுடைய கருணை உண்டுன்னு அல்லாஹ் முடிவு செஞ்சுட்டாங்க. ஆனால் இன்னொரு வாழ்க்கை இருக்கு பாருங்க, நம்முடைய மரணத்திலிருந்து ஆரம்பிக்குது அந்த மறுமை வாழ்க்கை, ஆகிரத்தினுடைய வாழ்க்கை. அதுல அல்லாஹ்வுடைய கருணை யாருக்கு கிடைக்கும்? இந்த உலக வாழ்க்கையில யார் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டார்களோ அவர்களுக்குத்தான் மறுமையில அல்லாஹ்வுடைய கருணை கிடைக்கும்.
அர் ரஹீம் என்ற பெயருடைய பொருள் அதுதான். அர் ரஹீம் அப்படிங்கிறது ஃபஈல் அப்படிங்கிற கட்டமைப்பில் வடிவமைப்பில் இருக்குது. ஃபஈல் அப்படின்னா என்ன? செயலை செய்கிறவர் அந்த செயலை ஆரம்பிப்பார், அதை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார், வலுவாக செய்து கொண்டிருப்பார். தொடர்ந்து செய்வாங்க, வலுவாக செய்வாங்க, அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. அதுதான் ஃபஈல். அதே ஃபஈலுங்கிற வடிவமைப்பில் தான் ரஹீம் அப்படிங்கிறது வந்திருக்கு. அப்போ ரஹீம்ன்றதனுடைய செயல் எது? கருணை, அருள். அப்போ ரஹீம்னா என்ன? கருணையை கொடுக்கக்கூடியவங்க, அருள் புரியக்கூடியவங்க. இந்த ரஹீம் அப்படிங்கிற கட்டமைப்பில் இருக்கும்போது அந்த அருள் நமக்கு எப்படி இருக்கும்? அது அந்த கருணைக்கு, அந்த அருளுக்கு ஒரு ஆரம்பம் உண்டு, ஆனால் அதற்கு முடிவு கிடையாது. தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அதுவும் மேலோட்டமாக நடக்காது, ஆழமாக, அழுத்தமாக, வீரியமாக நடக்கும். அதுதான் ஃபஈல். அப்போ ரஹீமுனுடைய கருணை அப்படிங்கிறது அதற்கு ஆரம்பம் மட்டும் தான் உண்டு, முடிவு கிடையாது. அப்போ ரஹீமுனுடைய கருணையை யார் அனுபவிப்பாங்க, எப்போ அனுபவிப்பாங்க? ரஹீமுடைய கருணையை மறுமையில் தான் அனுபவிக்க முடியும். ஏன்னா மறுமையுடைய வாழ்க்கைக்கு தான் துவக்கம் மட்டும் இருக்க முடிவில்லை, ரஹீமுனுடைய கருணைக்கு தான் துவக்கம் மட்டும் இருக்குது, முடிவில்லை. அப்போ ரஹீமுனுடைய கருணையை அனுபவிக்கணும்னா அது மறுமை வாழ்க்கையில் தான் நம்ம முழுசாக பார்ப்போம். இந்த உலகத்திலேயே அதை ஆரம்பிச்சிடலாம், மூமின்களுக்கு, காஃபிர்களுக்கு இல்லை. அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். இந்த உலகத்தில் ஒருத்தர் மூமின் ஆன உடனே அவருக்கு அந்த கருணை ஆரம்பிச்சிடும். அது இந்த உலக வாழ்க்கை முடியும் போது முடிவடையாது, அது தொடர்ந்து கொண்டே இருக்கும், மறுமையிலையும் தொடரும். அது அந்த கருணையை கொண்டு அவங்க சொர்க்கத்துக்குள்ள நுழைவாங்க, சொர்க்கத்தில் என்றென்றைக்கும் இருப்பாங்க அந்த கருணையை அனுபவித்து கொண்டே. அதை யார் அனுபவிப்பாங்க? மறுமையிலும் யார் அல்லாஹ்வுடைய கருணை அனுபவிப்பாங்க? காஃபிர்களா? இல்லை. தீர்ப்பு நாள் அப்படிங்கிறது நியாய தீர்ப்பு நாள். அல்லாஹ்வுடைய கருணை எப்போ உண்டுதான், ஆனால் காஃபிர்களுக்கு அல்லாஹ்வுடைய நீதி அப்படிங்கிற விஷயத்த அவங்க அன்னைக்கு பார்ப்பாங்க. அல்லாஹ் கருணையாளத்தானே, அப்போ தீர்ப்பு நாள்லையும் கருணையோட நடக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்போம். ஆமாம், அல்லாஹ் கருணையாளர் தான், அதே சமயத்தில் அல்லாஹ் நீதியாளரும் கூட, நீதி வழங்கக்கூடிய நாள் அது. அப்போ தீர்ப்பு நாள் அன்று அந்த நீதியுமே சேர்த்து பார்ப்போம், அந்த கருணையும் சேர்த்து பார்ப்போம். அதில் முஸ்லீம்கள்லேயே பலரும் கூட அல்லாஹ்வுடைய நீதி அடிப்படையில் தீர்ப்பு வரும்பொழுது சொர்க்கத்துக்கு தகுதி இல்லை அப்படின்னு ஆகிடும். முஸ்லீம்கள்லேயே பலரும் அல்லாஹ்வுடைய நீதியின் அடிப்படையில் தீர்ப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது, நீங்கள் உலகத்தில் வந்து வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் சொர்க்கத்துக்கு தகுதியான வாழ்க்கை இல்லை, நீங்கள் சொர்க்கத்துக்கு தகுதி இல்லாதவர் என்று நீதி அடிப்படையில் தீர்ப்பு வந்துடும். அப்புறம் என்ன ஆகும்? சொர்க்கத்துக்கு போவோமா, நரகத்துக்கு போவோமா? அங்கே தான் ரஹீமுடைய கருணை வரும். அல்லாஹ்வுடைய கருணை அடிப்படையில் சொர்க்கத்துக்கு நுழைவிக்கப்படும். நீதி அடிப்படையில் பார்த்தா நம்ம சொர்க்கத்துக்கு தகுதி இல்லாதவர். ஆனால் ரஹீமுடைய கருணை மூமின்களுக்கு மட்டும் உரியது. அது தீர்ப்பு நாளில் நம்ம தெளிவாக பார்ப்போம். அந்த வலிமையாக அந்த கருணை வந்து அழுத்தமாக அந்த கருணை வரும். எந்த அளவுக்குன்னா அது அப்படியே நம்மளை சொர்க்கத்துக்குள்ள நுழைவிக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரும் தன்னுடைய செயலை கொண்டு மட்டுமெல்லாம் சொர்க்கம் போயிட முடியாது, அல்லாஹ்வுடைய கருணையை கொண்டே தவிர வேறு யாரும் சொர்க்கத்துக்குள்ள நுழைய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நபித்தோழர்கள் கேட்குறாங்க, யார் ரசூலா நீங்களுமா அப்படின்றாங்க. ஆமாம், நானும் தான் என்று சொல்றாங்க. யாராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கருணை கொண்டு தான் சொர்க்கத்துக்குள்ள நுழைய முடியும். அது எந்த கருணை? அர் ரஹீம் என்ற பெயரில் இருக்கக்கூடிய கருணை. அர் ரஹ்மானுடைய பெயரில் இருக்கக்கூடிய கருணை பொதுவானது. அது இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில தான் எல்லாரும் பெற்றுக்கொள்வாங்க. அர் ரஹீமினுடைய கருணை அது குறிப்பானது, ஸ்பெசிஃபிக் மெர்சி. அர் ரஹ்மானுடையது ஜென்ரல் மெர்சி, ரஹ்மத்துல் ஆம்மா. அர் ரஹீமினுடைய கருணை அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக் மெர்சி, குறிப்பிட்ட கருணை. அது ரஹ்மத்துல் ஹாஸா, குறிப்பிட்ட சிலருக்கு தான் கிடைக்கும். யார் அந்த குறிப்பிட்ட சிலர்? இந்த உலகத்தில் யார் மூமின்களாக வாழ்ந்து மரணித்தார்களோ அவங்களுக்கு தான் அர் ரஹீமினுடைய கருணை மறுமையில் கிடைக்கும். அர் ரஹீமினுடைய கருணை முடிவில்லாதது, மறுமை வாழ்க்கையும் முடிவில்லாதது. அப்போ மறுமை வாழ்க்கையில் முடிவில்லாத மறுமை வாழ்க்கையில் முடிவில்லாத அந்த கருணையை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா என்ன செய்யணும்? இந்த உலக வாழ்க்கையில் மூமினாக வாழ்ந்து மூமினாக மரணிச்சிருக்கணும். இந்த உலக வாழ்க்கையில் காஃபிராக வாழ்ந்து காஃபிராக மரணித்தால் இந்த உலகத்தில் அர் ரஹ்மான் என்ற அந்த பெயருக்குரிய பொதுவான கருணை அனுபவிச்சுக்கலாம். ஆனால் அர் ரஹீமினுடைய பெயருக்குரிய கருணை இந்த உலகத்திலும் பெற்றுக்கொள்ள மாட்டாங்க, மறுமையிலும் பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அர் ரஹீமினுடைய கருணை மூமினுக்கு மட்டுமே உரியது. அதை குறிப்பாக மறுமை வாழ்க்கையில், முடிவில்லாத வாழ்க்கையில் அந்த முடிவில்லாத கருணையை பார்ப்பாங்க, அனுபவிப்பாங்க. அப்போ அல்லாஹ்வே அர் ரஹ்மான் அர் ரஹீம் அப்படின்னு சொல்றோம்னா என்ன அர்த்தம்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்,
இதை பொதுவாக நம்ம எப்படி மொழிபெயர்ப்போம்? அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். இப்போ கொடுத்த விளக்கத்தின் அடிப்படையில் இதை கொஞ்சம் விரிவாக்கி சொல்லுவோமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ் உங்களுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். ஆரம்பித்த இந்த காரியத்தை நான் நல்ல விதமாக முடிப்பதற்கும் அதிலிருந்து எல்லா விதமான நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கும் உங்களிடத்தில் நான் உதவி தேடுகிறேன். இதான் பிஸ்மில்லா. இந்த உலகத்தில் நீங்கள் காட்டக்கூடிய அந்த பொதுவான அளவில்லாத கருணை, அளவே இல்லாத அந்த கருணை, அர் ரஹ்மானுடைய கருணை, அதையும் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அதே போல் இந்த உலகத்திலையும் சரி மறுமைக்கும் சரி முடிவில்லாமல் தொடர்ந்து வரக்கூடிய முமினுக்கு மட்டுமே குறிப்பான அந்த கருணை இருக்கு இல்லையா, அதையுமே நான் உங்களிடத்தில் கேட்கிறேன். இதுதான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமுடைய அர்த்தம். இந்த சரியான பொருள் நமக்கு தெரியும் பொழுது முதல்ல நாம மாற ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஏன் அல்லாஹ்வுடைய கருணை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலட்சியமாக வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ தவறுகள், குறைகள், குற்றங்கள் இருக்குது, எவ்வளவோ பாவங்கள் செய்யக்கூடியவங்களா இருக்கிறோம். ஆனால் அதுக்கான பாவ மன்னிப்பை நம்ம தேடுறதில்ல, நம்ம ஆர்வப்படுறது இல்லை, அவசரப்படுறது இல்லை, பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு முயற்சி செய்யறது இல்லை. ஏன்? அல்லாஹ்வுடைய கருணை பெருசு அப்படின்னு நம்ம ஒரு அலட்சியமாக இருந்துகிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கருணை பெருசு தான். அது இந்த உலகத்தில் ஃபிரௌனுக்கும் கூட கிடைக்கும், எந்த காஃபிருக்கும் கிடைக்கும். அந்த மாதிரி நாமளும் அதை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அது இந்த உலகத்தில் எல்லாருக்கும் கிடைக்குன்றதுனால நம்ம அலட்சியமாக இருந்துடக்கூடாது. நமக்கு கிடைக்குது, நம்ம அல்லாஹ்வுடைய கருணையோடு தான் இருக்கிறோம், அப்படி அல்லாஹ் மன்னிச்சிருவாங்க அப்படின்னு கண்மூடித்தனமாக வச்சுக்கூடாது. மறுமையில் அந்த ரஹீமனுடைய கருணையை பெறுவதற்கு தகுதியான வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்தால்தான் தீர்ப்பு நாள் என்று அந்த ரஹீமனுடைய குறிப்பிட்ட கருணை கிடைக்கும். குறிப்பிட்ட சிலரில் ஒருத்தராக நம்ம ஆகும்போது தான் அந்த குறிப்பிட்ட கருணை கிடைக்கும். அந்த குறிப்பிட்ட சிலர் யார்? மூமின்கள். இந்த உலகத்தில் மூமின்களாக நம்ம வாழ்ந்து மரணித்தோம் அப்படின்னா தான் மறுமையில் அல்லாஹ்வுடைய அந்த ரஹீமனுடைய கருணைக்கு உரித்தான மக்களில் ஒருத்தராக நம்ம ஆகும். அப்போ அல்லாஹ் நமக்கு நீதி அடிப்படையில் தீர்ப்பு கொடுக்கும்போது நம்ம சொர்க்கத்துக்கு தகுதி இல்லை என்று வந்தாலும் கூட மூமினா வாழறதுக்கு முயற்சி செஞ்சுருக்கிறோம் இல்லையா உலக வாழ்க்கையில், அதை கொண்டு அல்லாஹ் தன்னுடைய ரஹீம் என்ற பெயருடைய கருணை மூலமாக நமக்கு சொர்க்கத்தை கொடுப்பாங்க. அல்லாஹ் நீதி அடிப்படையில் தீர்ப்பு கொடுத்தா நம்ம யாரும் சொர்க்கத்துக்கு தகுதியானவங்களை ஆக மாட்டோம். ஆனால் அர் ரஹீம் என்ற அந்த பெயருடைய அந்த பண்பு இருக்கு பாருங்க, ரஹ்மத்துல் ஹாஸா, குறிப்பிட்ட தனிப்பட்ட அந்த கருணை, அது மூமினுக்கு என்ற தனிப்பட்ட கருணை, ஸ்பெசிஃபிக் டு பிலீவர்ஸ். அதை நம்ம மறுமையில் அனுபவிச்சு அந்த கருணையை கொண்டு சொர்க்கத்துக்குள்ள நுழையும். அப்போது இதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு சொல்லும் போது நமக்கு எதெல்லாம் ஞாபகம் வரணும்னு யோசிச்சு பாருங்க. எல்லா காரியமும் அல்லாஹ்வை கொண்டு தான் ஆரம்பிக்கும், அல்லாஹ் நான்னா தான் நடக்கும். ஒன்று இது பிஸ்மில்லா. இந்த உலகத்தில் அல்லாஹ் எல்லாருக்கும் கருணை புரிகிறாங்க. அந்த மாதிரி பொதுவான கருணையில் காஃபிர்களும் கூட நிறைய நல்ல விஷயங்களை அடைஞ்சிக்கிறாங்க. அப்போ நாமளும் இந்த நல்ல விஷயத்தை அடைஞ்சிக்கிறோன்றதுனால நம்ம ஒழுங்காக இருக்கிறோன்னு அர்த்தம் இல்லை. அர் ரஹ்மான் அவருடைய கருணையின் மூலமாக நம்ம இந்த நல்ல விஷயத்தை அடைஞ்சிக்கிறோம். ஆனால் அர் ரஹீமுடைய கருணை நம்ம இங்கேயும் சரி குறிப்பாக மறுமையிலையும் சரி அடையணும், சொர்க்கத்துக்கு போனோம்னா நாம் அதுக்கு தகுதியுடைய மூமினாக இருக்கணும். அப்படி நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி, ஒரு சுய பரிசோதனை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லும்போது நம்மக்கிட்ட வரணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நம்ம சரியான முறையில் விளங்கிக்கிட்டா அதை சொல்லும் ஒவ்வொரு நேரமும் இவ்வளவு விஷயங்களையும் நம்ம கொண்டு வந்து நிறுத்துவோம். நமக்கு இங்கே நிறைய விஷயங்கள் ஈஸியாகப்பட்டிருக்குது, ஜாலியாக இருக்கிறோம், பெருசாக அல்லாஹ் இபாதத் செய்யலை, நிறைய பாவம் செய்கிறோம், ஆனாலும் அல்லாஹ்வுடைய கருணை கிடைக்குது. அப்படின்னா யார்? நம்ம ஸ்பெஷல். என்ன மாதிரி ஸ்பெஷல்? யூதன் மாதிரி நம்ம ஸ்பெஷல். என்ன அநியாயம் பண்ணாலும் அல்லாஹ் நமக்கு கருணை கொடுத்துருவாங்க. யூதர்கள் அப்படி தான் பண்ணிட்டுருக்கிறாங்க, எல்லாம் அநியாயம் பண்ணுறாங்க, பண்ணிட்டு எனக்கு இப்போ நான் சோசன், நாங்களாம் சோசன் பீப்புள், தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், அல்லாஹ்வுடைய ஸ்பெஷல் பீப்புள். நாங்கள் எவ்வளோ அநியாயம் செஞ்சாலும் அழிச்சாட்டி செஞ்சாலும் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி வருது பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இறைவனுடைய உதவி வருது பாருங்கள். நீ இந்த உலகத்தில் இருக்கிற அர் ரஹ்மான் எல்லாருக்கும் கருணை புரிவாங்க, அந்த கருணையில் நீ இன்னை வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கிற. மற்றபடி நீ சோசன் பீப்புள், தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுங்கிறதுனாலாம் இல்லை. அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட கருணை உனக்கு இருக்குதா இல்லையாங்கிறது மறுமையில் தெரியும். அல்லாஹ் குர்ஆன்ல அது ஒரு சவாலாகவே அந்த மக்களுக்கு சொல்கிறாங்க. நாங்கள் அல்லாஹ்வுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை, அப்போ மரணத்தை அவங்களை நேசிக்க சொல்லுங்க, மரணத்தை கேட்க சொல்லுங்க அப்படின்றாங்க. யூதர்களை பார்த்து இது சொல்லுங்க அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்கிறாங்க. மரணத்தை கேட்க சொல்ல, அவங்க மரணத்தை கேட்கவே மாட்டாங்க.
உண்மையில் நான் வந்து அல்லாவுக்கு நெருக்கம், அல்லாவுடைய கருணை எனக்கு தான் அதிகமாக இருக்குது, நான் தான் அல்லாவுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களில் உள்ளவங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் மரணத்துக்கு ஆசைப்படணும். ஏன்னா டக்குன்னு சொர்க்கத்துக்குள்ளே போயிடலாம். நீங்கள் இந்த உலகத்தை வாழ்க்கையே டென்ஷனாக இருக்கும். என்னைக்கு இந்த உலகத்தை விட்டுட்டு போகிறோம், இப்போ இது விட்டால் தான் சொர்க்கத்துக்குள்ளே நுழைய முடியும், சீக்கிரம் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா மவுத்து சீக்கிரம் வரணும் அப்படின்னு ஆசைப்படணும். அப்படிதானே சஹாபா ஆசைப்பட்டாங்க. போர்க்களத்தில் இறங்கும் போதெல்லாம் இந்த போர்க்களத்தை நான் வெட்டி கொல்லப்பட மாட்டேன்னா, நான் சொர்க்கத்துக்குள்ளே உடனே நுழைஞ்சிட மாட்டேன்னா, இது சஹாபா ஆசைப்பட்டாங்க. யூதர்கள் ஒருபோதும் அப்படி ஆசைப்பட மாட்டாங்க. ஏன்னா அவன் வாய்த்தான் சொல்லுது, நாங்கள் வந்து இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், இறைவன் எங்களுக்குன்னு தனியாக கொடுக்குறாங்க, தனியாலும் கொடுக்கல, நல்லாவே அவனுக்கு தெரியும். அதனால மரணத்துக்கு ஆசைப்படவே மாட்டான். உலகத்தில் 1000 வருஷம் இருக்கணும்னால அதுக்கு மேலே உள்ள வாழ்க்கையை தான் ஆசைப்படும். அந்த மாதிரி மக்களாக நம்ம வாழ்ந்துடக்கூடாது. நம்ம வந்து மரணம் அடுத்த 1 மணி நேரத்தில் நம்ம மௌத்தாக போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து மறுமை வாழ்க்கைக்கு தயாராக இருக்கிறோமா? இப்போ வரைக்கும் நம்ம செஞ்சுருக்கிறது நம்மளை சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கு போதுமானதா? இந்த கேள்வி பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் சொல்லும் போதெல்லாம் இதை கேட்கணும். ரஹீம்னு சொன்ன உடனே மறுமை ஞாபகம் வந்துடணும். இந்த உலகத்தில் அல்லாஹ் அர் ரஹ்மானுங்கிற அந்த கருணையை அனுபவிச்சுக்கோம், எல்லாரும் அனுபவிப்பாங்க, நாமளும் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் அர் ரஹீமுடைய கருணை நமக்கு மறுமையில் கிடைக்குமா அப்படின்ற கேள்வி பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் சொல்லும் போது நமக்கு வந்துடும். அப்படி நம்ம ஒவ்வொரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் சொல்லி ஆரம்பிக்கிறோம். அப்படி சொல்லி ஆரம்பிக்கும் போதெல்லாம் நம்ம வந்து மறுமையில் இந்த கருணை பெற்றுக்கொள்ள தகுதியானவங்களா ஆகுமா, இந்த செயல் நமக்கு அதுக்கு உதவுமா அப்படிங்கிற கேள்வி வரும்பொழுது நம்முடைய காரியங்கள் எந்த அளவுக்கு சீரமைக்கப்படும்ங்கிறத யோசிச்சுப்பார். அடுத்தவங்க வந்து திருத்தணும் இல்லை, பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் புரிஞ்சு அதை சொல்லி நம்ம ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுது நம்ம சீர்திருத்திக் கொள்ள ஆரம்பிப்போம். பிஸ்மில்லாவுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் உங்களுடைய உதவி கேட்குறேன், உங்களோட உதவி இருந்தால் தான் இந்த காரியத்தை நான் செய்ய முடியும், உங்களுடைய உதவி இருந்தால்தான் இதனுடைய நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லும் போதே அங்கே என்ன நடக்கும்? ஒரு பணிவு வந்துடும். அல்லாஹ் இது என்னால் ஆகக்கூடியது இல்லை, ஏன் தெம்பு ஏன் அறிவு அதை கொண்டு ஆக போகிறது இல்லை, உங்களுடைய கருணை இருந்தால் தான் இந்த காரியத்தை நான் ஆரம்பிக்க முடியும், செய்ய முடியும், நல்ல விதமாக முடிக்க முடியும், இதனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் வரும்பொழுதே அங்கே நமக்குள்ள ஒரு தவாது, ஒரு பணிவு, ஒரு ஹியூமிலிட்டி உருவாயிடும். பிஸ்மில்லாஹ் சொல்லும் போதே ஒரு மனதில் அந்த பணிவு வரும். அது நம்முடைய பேச்சிலும் செயலிலும் வெளிப்படும். அல்லாஹ் உங்களுடைய கருணையை நான் நாடி இருக்கிறேன், இந்த உலகத்திலே எனக்கு உங்களுடைய கருணை வேணும், மறுமையிலே எனக்கு உங்களுடைய கருணை வேணும், அந்த முடிவில்லாத கருணை எனக்கு குறிப்பாக வேணும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு, அந்த ஏக்கம் நம்முடைய உள்ளத்தில் அது உருவாகி பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் நம்ம தெரிஞ்சு சொன்னோம் அப்படின்னா அந்த பணிவு, அந்த எதிர்பார்ப்பு, அந்த ஏக்கம் அது எல்லாமே வந்துடும். அப்படி பிஸ்மில்லாவை ஒழுங்காக தெரிஞ்சு சொல்லி ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் பொழுது அந்த விஷயத்தை நம்ம எப்படி செய்வோம்னு யோசிச்சுப்பார். நம்முடைய இதயத்தில் அந்த மாற்றங்கள் வரும் பொழுது, அது நம்முடைய சொல்லிலும் செயலிலும் வெளிப்படும் பொழுது என்ன விதமான மனிதராக நாம் மாற்றம் அடைவோம் அப்படிங்கிறத யோசிச்சுப்பார். ஒரு பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீமே இப்படி புரிஞ்சுக்கும் பொழுது நம்முடைய எண்ணமும் சொல்லும் செயலும் சீரமையும் சரியாகும் அப்படின்னா முழு குரானையுமே நம்ம இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டா நம்முடைய எண்ணமும் சொல்லும் செயலும் எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய கருணைக்கு தகுதி வாய்ந்தவங்களா நம்ம மாறிட மாட்டோமா? அதுதான் நம்முடைய இலக்காக முயற்சியாக இருக்கும். அப்போ இனிமேல் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் சொன்னா இது ஞாபகத்தில் வச்சு கடைசியா பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீமை பத்தி ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். என்ன? காஃபிர்கள் நம்மளோட பழகுறாங்க. இன்னைக்கு அவங்களும் கூட பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்தால் பேசுகிறாங்க, நம்ம நிகழ்ச்சி வைக்கிறோம், கூப்பிடுறோம், பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அளவற்ற அல்லாஹ் நிகழ்ச்சி அன்புடையவனுமாக அல்லாஹ்வின் பேரை கொண்டு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு காஃபிரான மக்களும் சொல்கிறாங்க இல்லையா? ஆனால் இதனுடைய இந்த சரியான பொருள் தெரிந்தால் அவங்க கிட்ட இது என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை யோசிப்பார். என்ன தாக்கம் ஏற்படுத்தும்? அவங்க யோசிப்பார், நான் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை நம்பலை, ஆனாலும் பல நல்ல விஷயங்களை நான் அனுபவிச்சுக்கிட்டு வர்றேன். எதனால் இது நடக்குது? அல்லாஹ் அர் ரஹ்மான் அப்படிங்கிறதுனால இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் நான் அல்லாஹ்வை நம்பவில்லை என்றாலும் கூட இவ்வளோ விஷயத்தை அனுபவிக்கிறேன். ஆனால் அர் ரஹீமினுடைய கருணை எனக்கு கிடைக்குமா? மரணத்துக்கு பேர் ஒரு வாழ்க்கை இருக்குது, அதில் அர் ரஹீமினுடைய கருணை அப்போ தான் கிடைக்கும். அதுக்கு நான் தகுதியானவங்களாக இருக்கிறேனா அப்படிங்கிற கேள்வி காஃபிர்களுக்கே வர ஆரம்பித்தோம். காஃபிர்களுக்கு அர் ரஹ்மான் அர் ரஹீமினுடைய அர்த்தத்தை மட்டும் ஒழுங்காக சொல்லிட்டா அவங்களுக்கு இந்த கேள்விகள் வர ஆரம்பிச்சிடும். அர் ரஹ்மானுடைய கருணை நான் இங்கே அர் ரஹ்மானை பற்றி நினைக்கலைன்னா கூட கிடைச்சிடும். ஆனால் அர் ரஹீமுடைய கருணை, அர் ரஹீமை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இந்த உலக வாழ்க்கையை சரி செய்தால்தான், ஈமான் கொண்டால்தான் இந்த உலகத்தில் அது கிடைக்க ஆரம்பிக்கும். மறுமையில் ரொம்ப தேவை இருக்கும். சொர்க்கத்துக்குள்ள நுழையணும்னா அர் ரஹீமுடைய கருணை இல்லாமல் நுழைய முடியாதுன்னு வர்றப்போ அதுக்கு அந்த தகுதி எனக்கு இருக்குமா அப்படிங்கிற கேள்வி அந்த காஃபியருக்கு வரும்போது அது அவங்களுடைய கல்வி இதயத்தை, அவங்களுடைய சிந்தனையை இஸ்லாமை நோக்கி திருப்பும்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை கரெக்டாக நம்ம சொல்லி கொடுத்தோம். அப்போ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை சரியான முறையில் நாம் புரிந்துக்கிட்டு அதை சரியான முறையில் முதல்ல நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து அதை சரியான முறையில் காஃபிரான மக்கள்கிட்ட எடுத்து சொல்லும் பொழுது அது நம்மிடத்திலும் அவங்களிடத்திலுமே பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். நம்மிடத்தில் ஈமானை வலுப்படுத்தும். அவங்க உள்ளத்துக்குள்ள ஈமானை கொண்டு வரும். அவங்க மூமினா மாறுறதுக்கு வழிவகுக்கும். நாம் வலுவான மூமினாக ஆகுவதற்கு வழிவகுக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமுடைய சரியான பொருள் தெரிந்து அது வாழ்க்கையில் நம்ம கொண்டு வர முயற்சித்தார். அப்படி இதனுடைய பொருளுடைய சில விஷயங்களை சொல்கிறதுக்கு அல்லாஹ் எனக்கு இப்போ வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. நான் சொல்லியிருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், இது அல்லாஹ்வுடைய கருணை கொண்டு நடந்தது. நீங்கள் அதை கவனிச்சிருக்கிறீங்க. இதுவும் அல்லாஹ்வுடைய கருணை கொண்டு நடந்தது. அந்த அல்லாஹ்வுடைய முழுமையான கருணை, ரஹ்மத்துல் ஹாஸா, தனிப்பட்ட கருணையை நாம் பெற்றுக்கொள்ள, நானும் நீங்களும் எல்லாரும் பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் நம்ம அனைவரும் மீதும் கருணை புரிய வேண்டும் என்று எனக்காக உங்களுக்காக வாசியது. இந்த முதல் அமர்வை நான் இந்த இடத்துல நிறுத்துகிறேன். ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு வகுப்பு தொடரும் இன்ஷா அல்லாஹ். السلام عليكم ورحمة الله. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.